என் தங்கப்பிள்ளையே, எப்பொழுது இந்த வராகி என் வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைக்கின்றதோ, அதிலும் குறிப்பாக இந்த வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால், என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயம் ஒன்று எண்ணி 10வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேர்ந்து விடும். அந்த விஷயத்தை பற்றிய நல்ல செய்தி ஒன்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களுள் நீ ஆசைப்பட்ட விஷயமும் ஒன்று. அது ஒன்று உனக்கு கிடைத்தால் உன் மனநிலையில் பல நல்ல மாற்றங்கள் வந்துவிடும். என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது அதிகமான ஈர்ப்பு வந்துவிடும். இனி எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். அப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய எண்ணங்களுக்கு மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை. என் பிள்ளைக்கு ஏனோ கஷ்டங்கள், சோகங்கள், துன்பங்கள் என்று என் நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்து வாட்டி வதைத்து விட்டது. இனிமேல் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை எப்படியும் வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். இதற்கு மேலும் என் குழந்தை இந்த நிலையில் இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இன்னும் அதிகமான கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்ற பயம் என் பிள்ளை உனக்கு வந்துவிட்டது. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேராத நேரத்தில் இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை பற்றிதான் இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன். கேட்டு முடித்த 10வது நிமிடம் என்றவுடன் என் பிள்ளைக்கு மனதில் அந்த நொடி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விடுமல்லவா? என் தங்கமே, உன்னுடைய சந்தோஷம்தான் இந்த வாழ்க்கையை உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. நீ கேட்டதை எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்காக்கி கொடுக்கப் போகின்றது. நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று நினைத்து சந்தோஷப்பட்டாயோ, அதையே மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையாக உனக்கு தரப்போகின்றது. என் தங்கமே, உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதை மகிழ்விக்கப் போகின்றது. என் தங்கமே, இனி நீ நினைத்ததை அடைந்து விட வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணங்களிலிருந்து மட்டும் ஒரு நொடி பொழுதும் நீ மாறிவிடாதே. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து உன்னை சேரத்தான் போகின்றது. உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே நீ நினைத்தது போல நிறைவேற வேண்டும் என்றால், இத்தனை நாட்களும் எந்த விஷயத்தை அடைவதற்காக நீ பாடுபட்டாயோ அந்த விஷயத்தில் இருந்து நீ ஒரு துளி அளவும் உன்னுடைய முயற்சிகளை பின்வாங்கி விடாதே. நல்லது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது. நல்ல நேரத்தில் இந்த தாயானவளை நீ சந்தித்து விட்டாய். உனக்கு நல்ல வரமும் கிடைத்து விட்டது. அம்மா உனக்கு தந்து விடுவாள் என்கின்ற நம்பிக்கை வந்து விட்டதல்லவா? இது ஒன்று போதும் என் பிள்ளை, இனிமேல் நினைத்ததை சாதித்து விடுவாய். என் தங்கமே, நீ மிகவும் அதிகமான பாக்கியத்தை செய்திருக்கின்றாய். அம்மா, நீ என்ன சொல்கின்றாய்? நானோ இங்கே வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே, வாழ்க்கையில் எந்த நல்லதுமே கிடைக்கவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றேன். நீ என்ன என்றால் எனக்கு பாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்று சொல்கின்றாய். அத்தனை பெரிய பாக்கியசாலியாக இருந்திருந்தால் நான் ஏன் இன்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றேன்? நான் நினைத்ததை எல்லாம் அடைந்து விட மாட்டேனா? என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து விடாதா என்று என் பிள்ளை நீ நினைப்பது, நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. என் பிள்ளையே, இத்தனைக்கும் மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் இன்னமும் சில நடக்க முடியாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அது நடக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்து விட்டது.
என் பிள்ளை, உன்னுடைய மனதிற்குள் சில நேரங்களில் இப்படி ஒரு எண்ணமும் வரும். நாம் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விடலாம், நம் தாயானவள் அதனை நமக்கு கொடுத்து விடுவாள் என்று. எந்த விஷயத்தையும் நீ நினைக்கும் பொழுது உனக்கே தோன்றும், இது நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா என்று. இந்த விஷயத்தின் மீது உண்மையாகவே நாம் ஆசைப்படலாமா அல்லது ஆசைப்படக்கூடாதா என்று. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு நல்லது, எது உனக்கு கெட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு செய்கின்ற நேரங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த தெளிவு உனக்கு இருக்கும் வரை உன்னை யாராலும் இந்த வாழ்க்கையில் அசைத்து விட முடியாது. கஷ்டங்களும் துன்பங்களும் வருவது உன்னை செதுக்குவதற்காகத்தானே தவிர மற்றபடி வேறு எந்த விதமான சூழ்நிலைகளையும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்காக அல்ல. எல்லா விதமான கஷ்டங்களும் என் குழந்தைக்கு முடிந்து விட்டது. ஏற்கனவே பலவிதமான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்து விட்டாய். இனிமேலும் அனுபவிப்பதற்கென்று எதுவும் இல்லை. என் பிள்ளை, மனநிலையில் நீ ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் கிடைத்து விட்டால் போதும் என்கின்ற எண்ணம் மட்டும்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. அது உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, உன்னுடைய மனது ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கவில்லை என்றவுடன் படுகின்ற பாட்டினை உன் அம்மா நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக வருந்தி விடாதே. அதை அடைவதற்காக போராடு. ஒருவேளை இது நமக்கு இனிமேலும் சரிப்பட்டு வராது, நாம் இத்தனை முயற்சிகள் எடுத்துமே இது நமக்கு வீண்தான் என்று உனக்கு தோன்றிவிட்டது என்றால் மட்டும்தான் என் பிள்ளை அந்த முயற்சியிலிருந்து நீ பின்வாங்க வேண்டும். என் தங்கமே, அப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ பின்வாங்கி வந்துவிட்டால் இனிமேல் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தை கொடுத்து உனக்கான மன நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை எதைத்தான் நமக்கு கொடுக்க நினைக்கின்றது? எந்த விஷயத்தை தான் நாம் பெற நினைக்கின்றோம்? எல்லாமே வாழ்க்கையில் சரிப்பட்டு வராது என்றல்லவா தோன்றுகிறது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா எண்ணங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக ஒரு நாள் தெளிவாக நீங்கும். அப்பொழுது என் குழந்தை, நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இதையெல்லாம் அழுத்தமாக சொல்லும் பொழுதே அதை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதை கொடுக்க நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். அதனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த விஷயங்களை கண்டு மனம் வேதனைப்பட்டு விடக்கூடாது என்று. என் பிள்ளையே, நீ இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரப்போகின்றாய். ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உன் கைகளில் சேரப்போகின்றது. அம்மா அழுத்தி சொல்லும் பொழுது என் பிள்ளை அதை அழுத்தமாக கேட்டுக்கொள். உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற இந்த நேரத்தில் இனி உன் வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுத்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வராகியினுடைய சத்தம், இந்த வராகியினுடைய குரல் உன் செவிகளை துளைத்து விட்டது என்றாலே நீ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் தெளிவாக வந்துவிட்டது என்று அர்த்தம். என் தங்கமே, என்றென்றுமே இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் உனக்கு இனிமேல் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுக்கும். உன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீ சொல்லிக்கொண்டு காத்திருப்பது இந்த வராகி என்னிடத்தில் அல்லவா? அதனால் அம்மா உனக்கு ஒரு பொழுதும் அதை தராமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்.
என்றுமே நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய ஆசைகளை மட்டும் ஒரு நாளும் துறக்காமல் முயற்சிகளை கைவிடாமல் இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.